வணக்கம். கதிர் டியர். மாதத்தின் கடைசி நாள் 31/8க்கான கெஸிங். சரிங்களா? ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ வந்த ரிசல்ட் 260. நம்ம கெஸிங் வாஸ் அவுட்டு தான். ஆனால் 6 மணி ஷோவுக்கு 492 2யும் 9 எடுத்துருந்தோம். ஆனால் பேர் தான் பண்ணலை. 9 ஆல் போர்டு கரெக்டாக கொடுத்துட்டோம். சி போர்டு 2 கரெக்டாக கொடுத்துருந்தோம். இருந்தாலும் பேர் கரெக்டாக வைக்கலை. ஆல் போர்டு மட்டும் ஒரு ஷோ பாஸ் ஆகிருக்குது. 8 மணி ஷோ வந்த ரிசல்ட் 5:30க்கும் வாஸ் அவுட்டு தான். சரிங்களா? இன்றைக்கி நான் ட்ரிக்கை சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரிக்கு கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னூட்டி நம்ம முன்னாடி வீடியோ புடச்சில் எடுத்துருந்த அதே ட்ரிக்கு தான். சரிங்களா? அதே ட்ரிக்கு தான். ஆனால் தொடர்ந்து இப்போ ஒரு 3 நாள் அது பாஸ் ஆகிட்டே இருந்திருக்கு அந்த ட்ரிக்கு படி. இப்போ அதே ட்ரிக்கில் தான் திரும்ப எடுத்துருக்கிறேன். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக 3 ஷோவுமே ஆல் போர்டு கரெக்டாக உட்காந்துருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் உங்கள் கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக வருதான்னு பார்த்து வைங்க. சரிங்களா? மாதத்தின் கடைசி நாள் எப்படி கை கொடுக்குன்னு பார்ப்போம். இந்த ட்ரிக்கு படி பக்காவாக மேட்ச் ஆகிருக்குது. 3 ஷோவுமே மேட்ச் ஆகிருக்குது. உங்கள் கணிப்பில் கரெக்டாக உட்காருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க. சரிங்களா? 1 மணி ஷோ 1 மணி ஷோவுக்கு ஆல் போர்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆல் போர்டு 2 தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 1 மணி ஷோ ஆல் போர்டு 2 ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 5 6. ஏ போர்டு 5 6. ஏ போர்டு 5 6. பி போர்டில் சிங்கிள் நம்பர் 2 மட்டும்தான் வச்சுருக்கேன். சரிங்களா? பி போர்டு சிங்கிள் நம்பர் 2 மட்டும்தான் வச்சுருக்கிறேன். சி போர்டில் 9 3 வச்சுருக்கேன். சரிங்களா? ஏ போர்டு 5 6. பி போர்டு 2. சி போர்டு 9 3. டிஜிட்டு 529 623. சரிங்களா? 2 செட்டு தான் எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்த்துங்க. ஏபிபிசி ஏசி வந்து 52, அதாவது 25. ஒரே ஒரு செட்டு தான் 529 எடுத்து தான் பேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரே ஒரு செட்டு 529 தான் பேர் பண்ணியிருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 52 25 29 92 59 95 59 95 52 25 29 92 59 95ன்னு எடுத்துருக்கிறேன். சரிங்களா? உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ஆனால் ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ 3 ஷோவுமே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக உள்ள உட்காரும். உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். 6 மணிக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 6 தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பார்த்துங்க. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 6 தான் வச்சுருக்கிறேன். போர்டுக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஏ போர்டு 6 3. ஏ போர்டு 6 3. பி போர்டு 1 6. சி போர்டு 3 2. சரிங்களா? ஏ போர்டு 6 3. பி போர்டு 1 6. சி போர்டு 3 2ன்னு வச்சுருக்கிறேன். டிஜிட்டு 613 362. 2 செட்டு தான். இதில் 613 தான் பேர் பண்ணியிருக்கிறேன். உங்கள் கணிப்புலலாம் கரெக்டாக எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 61 16 31 13 63 36. சரிங்களா? 61 16 31 13 63 36 ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிக்கு படி கரெக்டாக உட்காருது. உங்கள் கணிப்பில் உட்காருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. உங்கள் கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? 8 மணிக்கு நம்ம என்ன எடுத்துருக்குறோம்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 7 வச்சுருக்கேன். சரிங்களா? 8 மணி ஷோவுக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 7 வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்புலலாம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துக்கங்க. போர்டு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஏ போர்டு 4 7. பி போர்டு 7 2. சி போர்டு 8 1.
ஏ போர்டு 47, பி போர்டு 72, சி போர்டு 81. திரு டிஜிட் 478, 721 ரெண்டே செட்டு தான். 478 தான் பேர் பண்ணியிருக்கிறேன். அதுதான் நம்ம கணித கெஸிங்கில் ஸ்ட்ராங்காகவே வந்திருக்குது. உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்துக்கங்க. சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 47, 74, 78, 87, 48, 84. சரிங்களா? 47, 74, 78, 87, 48, 74. 478 தான் பேர் பண்ணியிருக்கிறேன். உங்கள் கணிப்புலலாம் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கான்னு பார்த்துக்கங்க. உங்கள் கெஸிங்கும் என் கெஸிங்கும் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னா மட்டும் பார்த்து எடுத்து போட்டு விடுங்க. சரிங்களா? ஓரளவு ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணியிருக்கேன். 3 ஷோவுமே ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக பேர் உள்ளே வரும். உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். இந்த ட்ரிக்குப்படி தான் 3 நாள் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக உள்ள உட்காரும். உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரே கெஸ்ஸிங் மட்டும்தான். சரிங்களா? எல்லா ட்ரிக்குமே ஒரு குறிப்பிட்ட நாள் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் வாஷ் அவுட் ஆயிரும். நேற்று எடுத்திருந்த ட்ரிக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆக வேண்டியது, ஆனால் காலை விட்டுட்டு இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. சரிங்களா? உங்கள் கெஸிங்லலாம் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நன்றி.